இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் இருக்கலாம். ஒரு காலத்துல உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய ஃபேமிலியா சேர்ந்து வாரத்திற்கு ஒரு நாள் நீங்க வெளியே போயிருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஏதாவது ஒரு காயப்படுத்தின அந்த ஒரு காரணத்திற்காக இனி நான் ஃபேமிலியா வெளியே போக மாட்டேன்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து 5 வருஷமா நான் வெளியே போறது இல்ல பாஸ்டர், அப்படி ஒரு கேரக்டர்ல நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு, நீங்க கண்டிப்பா மனம் திரும்பிருங்க, மாறிடுங்க. இல்ல அவங்க காயப்படுத்தினாங்கன்ற அந்த ஒரு காரணத்திற்காக உங்க கேரக்டரை நீங்க மாத்திராதீங்க. இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், நான் மனசை விட்டுட்டேன் பாஸ்டர், நான் மனசை விட்டுட்டேன், நான் முடிவு எடுத்துட்டேன். இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மனுஷன், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு குடும்பம், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மாமியார், இவ்வளவு நன்றி இல்லாத ஒரு மாமனார், நன்றி இல்லாத பிள்ளைங்க, இவங்களுக்கு நான் செஞ்சு என்ன பாஸ்டர் நான் பண்ண போறேன்? அதனால நான் ஒரு 3-4 வருஷமா ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனி நான் பண்ண மாட்டேன்னு இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒரு சிஸ்டர் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஆவியானவர் இன்னைக்கு பேசுறாரு, உங்க கேரக்டரை நீங்க சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டவர்களா அல்ல. அதான் சங்கீதக்காரன் சொல்றான்ல, என்னுடைய நன்மைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணனாங்க? தீமை செஞ்சாங்க, அவ்வளவுதான். உன்னுடைய மனைவி சொல்றாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருப்பீரோ. தேவனை தூசித்து செத்து உயிரோடு இருக்கிறத விட செத்துட்டா கூட பரவாயில்ல, நீர் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த நேரத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது தன்னுடைய மனைவி நீயும் செத்துற மாட்டியான்ற வார்த்தை அவருக்கு எவ்வளவு காயமாச்சுன்னு கூட தெரியல. ஆனா அடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கும் போது தன்னுடைய மனைவி அவரை விட்டு கொடுக்கல, தன்னுடைய மனைவியை வேண்டான்னு சொல்லல, தன்னுடைய மனைவியோடு இசைந்திருந்துதான் அத்தனை பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்தார். ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரோட நடக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளை எத்தனை காயப்பட்டாலும் என் கேரக்டரை நான் என்ன பண்ண மாட்டேன்னா மாத்திக்கவே மாட்டேன். என்னை எதற்காக அவர் அழைத்தாரோ, எனக்கு என்ன நோக்கத்தை அவர் வச்சாரோ, எத்தனை பேர் காயப்படுத்தினாலும் நான் செய்வேன் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவராலும், நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலந்தரும் ஊட்டச்சத்து.